மதுரையில் நடந்த கிரானைட் முறைகேடு தொடர்பான அறிக்கையை அடுத்த மாதம் 15ஆம் தேதி தாக்கல் செய்ய உள்ளதாக IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிரானைட் முறைகேடு விவகாரத்தில் தனிப்பட்ட யாரையும் குறிவைத்து விசாரணை நடத்தவில்லை என்று தெரிவித்தார். நரபலி கொடுத்ததாக கூறப்படும் விவகாரத்தில் கிரானைட் நிறுவனத்தில் பணியாற்றிய நபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். விசாரணை பணி முடிவடைந்ததால் நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் சமயத்தில் காணாமல் போன நபர்களின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் கிரானைட் முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கை அடுத்த மாதம் 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் சகாயம் கூறினார். அங்கே வேலை பார்த்த ஒரு நபர் கொடுத்த புகார் அடிப்படையில் தான் நம்ம காவல்துறையும் வருவாய்த்துறையும் இதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொன்னோம். எங்கே யார் தனிப்பட்ட முறையில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்கிற விவரம் நமக்கு தெரியாது. அப்படி இப்போ இல்லை, இப்போ நாங்கள் எங்கள் இது முடிஞ்சிருச்சு. காவல்துறைக்கு வேணால் தெரிவிச்சுக்கலாம். இப்போ எங்களுடைய ஆணைய பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு. 15ஆம் தேதி முடிஞ்சுன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது இப்போ அக்டோபர் 15. கிரானைட் குவாரிகளில் நரபலி கொடுக்கப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணையில் நேற்று மேலும் 20 எலும்புகள் கிடைத்துள்ள நிலையில் இன்றும் தோண்டும் பணி நடைபெறுகிறது. சின்னமலம்பட்டி என்ற இடத்தில் சுடுகாடு அருகே தோண்டப்பட்டதில் ஒரே இடத்தில் 4 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அவைகள் ஆய்வுக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே நேற்று அதே இடத்தில் மேலும் 2 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட இடத்தை மேலும் சில அடிகள் தோண்ட வேண்டும் என விசாரணை அதிகாரி சகாயம் வலியுறுத்தியதை தொடர்ந்து இன்றும் தோண்டும் பணி மேற்கொள்ளப்படும் என வருவாய்த்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.